உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளி 4/4/2025. இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூல் இயல் 2, இறை வாக்கியங்கள் 1:12-22. இந்த பகுதி நல்லோர் யார், தீயோர் யார் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தி நம்மை நல்லோராக்க முயற்சி செய்கின்றன. சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய வாசகம் தீயோர் அவர்களுடைய நடத்தை முறை பற்றி கூறுகிறது. தவக்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க இந்த வாசகம் உதவும். சாலமோனின் ஞான நூல் 2ஆம் அதிகாரம் முதற் பகுதி 2:1-5 முடிய பொதுவாக உலகத்தின் நிலையாமையை பற்றி தீயோர் கொண்டுள்ள கருத்துக்கள் பற்றியும், 2ஆம் பகுதி 2:6-10 முடிய மனித வாழ்க்கையின் பொருளற்ற தன்மை பற்றியும் அவர்கள் கொள்கையை பற்றியும், இன்றைய வாசகமாகிய 3ஆம் பகுதி 2:10-20 முடிய நல்லோர் நீதிமான்கள் பற்றியும் அவருடைய தீர்ப்புகள் பற்றியும் எடுத்து கூறுகிறது. நீதிமான்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுவது இறைவனுக்கு பணிந்து நடந்த இஸ்ராயேலை சுட்டும். பொல்லாதார் என்று குறிப்பிடுபவர் புறையினத்தாரும் யூத மத கொள்கைகளை புறம்பே தள்ளிவிட்ட இஸ்ராயலும் ஆவர். பொல்லார் வழி இவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறப்பை வரவழைப்பவர்கள். 1:16. பாவத்தோடும் சாவோடும் இவர்கள் தொடர்பு கொண்டுள்ளதால் நல்லவர்கள் நடத்தை இவர்களுக்கு நடமாடும் கண்டனமாய் இருக்கிறது. 2:1. நல்லாரை எதிர்ப்படுவது கூட இவர்களுக்கு தொல்லை தருவதாகும். 2:15. எனவே நல்லோரை அவருடைய நடத்தையை குற்றம் சாட்டி பழி கூறுவதே இவர்களது தொழிலாய் அமைகிறது. பாவம் செய்து பழக்கப்பட்டவர்கள் பாவங்களிலே நாள்தோறும் உழன்று தீமையையே பாவங்களுக்கு அடிமைகளாக்கி கொண்டவர்கள். இந்நாருக்கு திரு அவையும் சரி, திருச்சட்டங்களும் சரி, ஒழுங்குகளும் சரி, திருப்பணியாளர் குருக்கள், அருள் சகோதரிகள், ஆயர், பிற நல்ல கிறிஸ்துவ மக்களும் சரி, அனைவரும் கண்டன உரையின்றி வேறு என்ன? நம் வாழ்விலும் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நமது உற்றார் உறவினர் இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். நாம் மனம் திரும்பி நல்வாழ்வுக்கு வளரவும் இத்தகைய பொல்லாரின் மாற்றத்திற்காக உதவிடவும் தவக்காலம் தக்க தருணமன்றோ? மனம் திரும்புவோமா? பிறர் மனம் திரும்பி வர உதவிடுவோமா? ஜெபிப்போம். நல்லார் வழி. நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நல்லார் நீதிமான்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் பொதுவிலே இறைவனுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பவர்கள். 2:12. இறைவனை தம் தந்தையாக ஏற்றவர்கள். 2:13-16-18 முடிய தீமையையும் பாவத்தையும் வெறுத்து ஒடுக்கியவர்கள். 2:10. முடிவை எதிர்நோக்கி அதற்கேற்ப தம் வாழ்வையும் வழிமுறைகளையும் அமைத்து கொண்டவர்கள். 2:16. சாந்தம், பொறுமை, பிறர் அன்பை அணிகலன்களாக கொண்டவர்கள். 2:16. தம்மை நம்பினோரை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள். 2:20-22. கிறிஸ்துவில் அவர் அளிக்கும் மீட்பில் நம்பிக்கை வைத்துள்ள நாம் அனைவரும் இத்தகைய நல்வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறுக்க முடியாது. பிறர் நம்மை பார்த்து இவர் கிறிஸ்தவர் என்று கூறும் நிலையில் வாழ்கின்றோமா, அல்லது இவனும் ஒரு கிறிஸ்தவனா என்று அவர்கள் எள்ளி நகையாடும் வண்ணம் நமது வாழ்வு அமைந்துள்ளதா?
நமது கிறிஸ்தவ வாழ்வு கோயிலோடு முடிந்து விடுகிறதா, அல்லது பொது இடங்களிலே முந்தியவை பதிக்கிறதா? நமது கிறிஸ்துவ விசுவாசம் சொல் வீரத்தில் முடிந்து விடுகிறதா, அல்லது அன்பு, நீதி, செயலாற்றல்கள் வழி வெளிப்படுகிறதா? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணருக்கு செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் விருப்பத்தின்படி செயல்படுபவரே செல்வர். மத்தேயு 7:21 என்னும் இயேசுவின் சொற்கள் நம் வாழ்வின் வழித்துணையாக அமையுமா? நற்செய்தி திருத்துத யோவான் இயல் 7 இறை வாக்கியங்கள் 1 முதல் 2, 10, 25 முதல் 30 முடிய. இந்த பகுதி இயேசுவுக்கு எதிர்ப்பு என்ற கருத்தையும் இயேசுவின் பதில் என்ற கருத்தையும் நம்முன் படர விடுகின்றது. சிந்தனைக்கு, மனமாற்றத்திற்கு. இயேசுவுக்கு எதிராக பகை வளர்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு ஓய்வு நாளின்றி குணப்படுத்தியது பற்றி எதிர்ப்பு. 6ஆம் அதிகாரத்தில் இயேசு நானே உயிர் தரும் உணவு என்று கூறியதை கேட்டு எதிர்ப்பு. 7ஆம் அதிகாரமும் இந்த எதிர்ப்பிலேயே தொடங்குகிறது. யூதர்கள் அவரை கொல்ல தேடியதால் யூதேயாவில் அவர் நடமாடவில்லை. இன்றைய வாசகம் மனிதர்கள் இயேசுவுக்கு எதிராக அல்லது இயேசுவுக்காக என்ற இரு பிரிவாக அன்று வாழ்ந்தனர், இன்றும் வாழ்கின்றனர் என்று கூறுகிறது. நாம் எந்த இடத்திலே எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? இயேசுவுக்கு எதிர்ப்பு. இந்த அதிகாரத்தில் இயேசுவின் முதற் சொற்கள் உலகம் என்னை வெறுக்கிறது 7:7 என்பதாகும். அவருடைய சகோதரர்கள் கூட அவரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. 7:5 ஆசிரியர் அவருடைய குலத்தினராகிய யூத மக்களே அவரை கொல்ல தேடினர் என்று பல முறை கூறுகிறார். யூத நம்பிக்கைப்படி 7:27 மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது எவருக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவோ நாசரேத்திலிருந்து வந்தவர். 1:46 இவர் தச்சன் மகன் அல்லரோ, இவருடைய தாய் மரியா என்பவர் அல்லரோ, இவருடைய சகோதரிகள் யாவரும் நம்மிடையே இல்லையா? மத்தேயு 13:55-56 என்பதுவே இவர்களுடைய இடரலுக்கும் எதிர்ப்புக்கும் காரணம். எனவே தான் இயேசுவே, ஆம் என்னை அறிவீர்கள், நான் உங்களிடமிருந்து வருகிறேன் என்பதை அறிவீர்கள், நாமும் பிறரை அவருடைய தோற்றம், குலம், மதம், அணிந்துள்ள ஆடை இவை முதலியவற்றை வைத்து தீர்ப்பிடுவதில்லையா? இவ்வாறு தீர்ப்பிடுவது தவறு என்று உணர்கின்றோமா? பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இயேசுவின் பதில். இயேசு நாசரேத்திலிருந்து வந்தது உண்மைதான். ஆயினும் அதைவிட மேலான உண்மை அவர் கடவுளிடமிருந்து வந்துள்ளார் என்பது. நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவர் அவரே. 7:29 ஓய்வு நாளில் குணம் கொடுத்ததற்கு அவரை எதிர்த்த யூதர்களுக்கு இப்போது அவரை பழி சாற்றுவதற்கு வேறு காரணங்கள் தேவையில்லை. ஏனெனில் யூத கணிப்புப்படி மார்க் 14:61-63 தன்னை மெசியா, தான் கடவுளிடமிருந்து வந்தவன் என்று சொல்லும் எவனும் தேவ நிந்தனை கூறியவன் ஆவான். இயேசுவின் குற்றம் இது மட்டுமன்று, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்களை பார்த்து நீங்கள் கடவுளை அறியவில்லை, நானும் அவரை அறிவேன் 7:28 என்கிறார். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சியது போன்று அமைகின்றன இயேசுவின் சொற்கள். எனவே யூதர்கள் அவரை பிடிக்க முயன்றார்கள் 7:30 என்பார் யோவான். உண்மையா? அது ரூபாய்க்கு எவ்வளவு என்று கேட்கும் பேர்வழிகளுக்கு உண்மையை கேட்க கஷ்டமாயிருக்கும் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இயேசு உண்மைக்கு சான்று பகரார். அவரை முழுமுதல் கடவுள் ஆக ஏற்றுக்கொள்கிறோமா? உண்மை கூறும் எவரையும் அவ்வுண்மை கசப்பாய் இருப்பினும் ஏற்றுக்கொள்கிறோமா? உண்மை பேசுகிறோமா? நம் வாழ்வு
உண்மைக்கு சாட்சியம் பகரும் வாழ்வாய் இருக்கிறதா, அல்லது பொய்யை பேசி பொய்த்த வாழ்வை, போலி வாழ்வையே நமதாக கொள்கிறோமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குறள் 131 என்பது உண்மைக்கு எவ்வளவு பொருத்தமாய் அமைகிறது. ஒன்றிலே நாம் உண்மை வாழ்வு இயேசுவோடு வாழ வேண்டும், அல்லது பொய்யான வாழ்வையை இயேசுவுக்கு எதிராக வாழ்கிறோம். இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை கிடையாது. ஆண்டவர் இயேசு நம்மை உறுதிப்படுத்துவாராக. அவர் வழியில் வாழ, அவரை உண்மை என்று சாட்சியம் கூற வரமழை தருவாராக. ஆமென்.